بسم الله الرحمن الرحيم. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما أن رجلا من الأعراب لقيه بطريق مكة فسلم عليه عبد الله وحمله على حمار كان يركبه وأعطاه عمامة كانت على رأسه فقال ابن دينار وقلنا له أصلحك الله إنهم الأعراب وإنهم يرلون باليسير فقال عبد الله إن أبا هذا كان ودا لعمر بن الخطاب رضي الله عنه وإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أبر البر صلة الولد أهل ود أبيه. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது, மக்காவிற்கு அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பயணிக்கும் பொழுது இடையில் ஒரு மனிதரை, ஒரு கிராமவாசியை சந்திக்கின்றார்கள். இப்படி சந்தித்து அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை செய்கின்றார்கள் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள். அவருடன் சென்ற மற்ற சகாக்களுக்கு எல்லாம் ஒரு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்னு உமருங்கிறவங்க ஒரு பெரிய ஹலீஃபாவுடைய கவர்னருடைய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. இப்போ அவங்க ஒரு கிராமவாசிக்கு இவ்வளவு மரியாதை செய்கின்றார்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்து விவரிக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே கூட இருந்த சகாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அஸ்லஹக அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்வையும் நல் அருளையும் அல்லாஹ் புரியட்டும். இன்னஹும் லஅராபு வ இன்னஹும் யர்லவுன பில் யஸீர், இவரெல்லாம் ஒரு கிராமவாசிகள் தானே, இவர்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை நீங்கள் செய்கின்றீர்கள்? சாதாரணமாக ஒரு மரியாதை செய்தால் போதுமே என்று அவர்கள் கேட்கின்றார்கள். சரி, அவர்கள் செய்த மரியாதை என்னவென்றால், அந்த பகுதியா மக்காவுக்கு செல்லும் பொழுது ஒரு கிராமவாசி சந்திக்கின்றார்களவா, அவரை பார்த்த உடனேயே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா அவர்கள் என்ன செய்தார் என்றால், தங்களுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி வந்த மனிதரை வாகனத்திலே அமரச் சொல்கின்றார்கள். நீங்க உட்காருங்க, மேல உட்காருங்க. தாங்கள் கட்டியிருக்கக்கூடிய ஒரு தலப்பாவை எடுத்து அவருடைய தலையிலே கட்டி விடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்போது சஹாக்கெல்லாம் கேட்டார்கள், அவர் கிராமவாசி, அவருக்கு இவ்வளவு மரியாதை செய்கின்றீர்களே என்று. ஒரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நான் என் செவியால் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி, நன்மைகளிலேயே ஆகச்சிறந்த நன்மை என்னவென்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது. அது அடுத்து சிலத்துல் வலதி அஹ்ல உத்தி அபீஹி, தன் தந்தை யாருடன் நட்பு கொண்டிருக்கின்றாரோ அவருடன் நீங்கள் உபகாரிகளாக நடந்து கொள்வது, அவர்களுக்கும் நன்மை செய்வது மிகச்சிறந்த நன்மை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். ஆகையினால் இந்த கிராமவாசி இருக்கின்றாரே, இவர் யார் என்று சொன்னால் என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவருடைய நண்பர். எனவே என் தந்தைக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான மரியாதைகளையும் அவருடைய நண்பருக்கும் நீங்கள் செய்யுங்கள், தந்தையுடைய நண்பருக்கும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் என்ன செய்திருக்கிறேன், கேட்டிருக்கின்றேன். ஆகையினால் தான் நான் அவர்களுக்கு இவ்வளவு மரியாதை செய்தேன் என்பதாக சொன்னார்கள். இப்போ இந்த செய்தி முஸ்லீம்ல 4989வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி குர்ஆனின் மூலியமாகவும் ஹதீஸின் மூலியமாகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாக்கள் செய்த அந்த நடைமுறையின் மூலியமாக அந்த அளவிற்கு மிக உயர்ந்த நிலைக்கு, அவர்கள் உயர்ந்த நிலையில் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் இது மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னவென்றால், தந்தைக்கு மட்டுமல்ல, அதேபோல இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹதீஜா இருக்கின்றார்களே, அவருடைய தோழி ஒரு தடவை தங்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வளவு மரியாதை செய்கின்றார்கள். அதை விட அவங்களுடைய தோழிக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அடிக்கடி சமைக்கும் பொழுது சில உணவுகளை கொடுத்து விடுவார்கள். யாருக்கு? தன் மனைவியுடைய ஹதீஜாவுடைய தோழிக்கு. அப்பொழுது ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், என்ன இவ்வளவு மரியாதை செய்கின்றீர்கள் என்று. அப்பொழுது சொன்னார்கள், என் மனைவிக்கு செய்ய வேண்டியதை அவருடைய தோழிக்கும் நான் செய்ய வேண்டும், அதான் அவர்களுக்கு என் மனைவிக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் தன்னுடைய தந்தைக்கு மட்டுமல்ல, தன் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல,
தன்னுடைய மனைவிக்கு மட்டுமல்ல, அவருடன் யார் நட்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செய்யணும்? இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய அருள்மொழியை சொல்லும் பொழுது, வஅபுது அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள், அதற்கடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, வல்யத்தாம வல் மசாக்கின் வலி சபீல் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் இன்னவங்களுக்கெல்லாம் உபகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, குர்ஆனிலே நாம் நினைக்கிறோம் முஸ்லிம்கள் என்று சொன்னால் யாரும் எந்த நட்புமே வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த வரிசையிலே ஒருவரை குறிப்பிடுகிறார் அல்லாஹ், வஸாஹிபி பில் ஜம்பி என்று சொல்கிறார். உங்களுக்கு தோளோடு இருக்கின்றார்களே அந்த நண்பர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப நட்பு என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அவர்களுடைய சொந்த சுய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தன்னோடு இருக்கக்கூடிய சகாக்களுக்கும், அதான் மனித நேயத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. மனித நேயத்தோடு நீங்கள் என்ன செய்ய, இந்த உலகத்திலே நடந்து கொள்ளுங்கள். அவர் காஃபிர் முஸ்லிம் என்றெல்லாம் நீங்கள் பாரபட்சம் பார்க்க கூடாது. எந்த அளவுக்கு ஒரு தந்தை இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே வஸைனா இன்சான பிவாலிதிகி ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிசாலு ஆமைன் அனிஷ்குலி வலிவாலிதைக வஇலைல் மஸீர் வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃப். அந்த இருவர் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் அவர் முஷ்ரிக்காக இருந்தாலும், அவர்கள் காபிராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய, அவர்கள் அந்த பெற்றோருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது அந்த பெற்றோருக்கு மட்டுமல்ல, பெற்றோருடைய அந்த அவருடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், அந்த நட்பு வட்டாரம் தொழில் மூலியமாக மற்றும் இன்னபிற உறவுகள் மூலியமாகவும் நட்புகள் இருக்கலாம். அவர்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்ற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாதை செய்ய வேண்டும், அந்த உறவுகளை நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இஸ்லாம் என்ன செய்கின்றது? வலியுறுத்துகின்றது. அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு திருமணத்திற்கு நாம் அழைக்கப்படும் பொழுது கூட அதிலே ஒரு முஸ்லீம் மட்டுமல்ல அழைப்பு கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் கொடுக்கின்றோம். அதற்கு எல்லாம் காரணம் என்ன? இஸ்லாம் அதை வலியுறுத்துகின்றது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? வளர்த்துக் கொள்ளுங்கள், மனித நேயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதை அல்லாஹும் நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய தந்தையுடைய நண்பருக்கு மரியாதை செய்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை முஸ்லீம்ல நாம் பார்க்கின்றோம். 4979 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானக அல்லாஹ் வ பிஹம்திக.